My dear students, this is class 11 maths exercise 3.7 question number 1ல subdivision 7 பார்க்க போகிறோம். பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin b plus c minus a plus sin c plus a minus b plus sin a plus b minus c equal to 4 sin a sin b sin c அப்படின்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் ஒவ்வொரு கம்போனண்ட்டாக ஒவ்வொரு டேர்மாக இங்கே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டேர்ம் என்னென்னா sin b plus c minus a, ஓகேவா? ஸோ இதில் நான் பிக்கு பதிலாக இங்கே பாருங்கப்பா, a plus b plus c equal to 180 given சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பிஏ ஒன் சைட் பண்ணிட்டேன்னா பி இங்கே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்தாட்ட கொண்டு போகணுன்னா ரெண்டு பேரும் மைனஸ் ஆகிடுவாங்க இல்லையா? அப்போ b equal to 180 minus a minus c. ஓகே, நான் இங்கே இந்த பிக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்னா சைன் போட்டுக்கிறேன் முதல்ல. ஸோ பிக்கு பதிலாக 180 மைனஸ் ஏ மைனஸ் சின்னு போட போகிறேன். ஓகேவா? ஸோ 180 மைனஸ் ஏ மைனஸ் சி பிக்கு நம்ம போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது? ஒரு ப்ளஸ் சி ஒரு மைனஸ் ஏ இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் சி ஒரு மைனஸ் ஏ. ஸோ எல்லாமே வந்தாச்சா? இப்போது ப்ளஸ் சிக்கு மைனஸ் சி கட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன இருக்குன்னா 180 மைனஸ் 2a அப்படின்னு வருது. ஸோ சைன் 180 மைனஸ் 2a. இப்போ 180 மைனஸ் 2a 180 மைனஸ் சம் ஆங்கிள். அப்போ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் எப்பவுமே பாசிட்டிவான வேல்யூ தான். ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான் வரும். சைன் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. சைன் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா தான். ஓகேவா? ஸோ தீட்டாவோட பிளேஸில் என்ன இருக்குது? 2a. அப்போ சைன் 2aன்னு சொல்லிடலாம் அது. ஓகேவா? அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். சைன் சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி. இப்போ நான் சிக்கு பதிலாக வேல்யூ தரப்போகிறேன். ஈக்குவல் டு சைன், இங்கே பாருங்கப்பா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180. அப்போ சி மட்டும் இங்கே வச்சுட்டு ஏவும் பியும் அந்தாட்ட போனதுன்னா மைனஸ் ஏ மைனஸ் பின்னு ஆகிடும். அப்போது இந்த சிக்கு பதிலாக நான் 180 மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு போட போகிறேன். வேறு என்ன இருக்குது பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஏ ஒரு மைனஸ் பி இருக்குது. ஒரு ப்ளஸ் ஏ ஒரு மைனஸ் பி இருக்குது. அப்போது ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏ கட் ஆகிடும். மைனஸ் பி சேர்ந்து மைனஸ் 2bன்னு வரும். ஈக்குவல் டு சைன் 180 மைனஸ் 2b அப்படின்னு வருது. ஸோ இது என்ன? இது பாருங்கள், இதே போல் நம்ம இதை எழுதும்போது சைன் 2bன்னு வந்துடும். சைன் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ தீட்டாவோட பிளேஸில் 2b, அப்போ சைன் 2b. ஓகேவா? சரி, அடுத்து லாஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சின்னு இருக்குது. இப்போது ஏக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், ஏவை எங்கே ஹோல்டு பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அந்தாட்ட கொண்டு போனால் மைனஸ் பி மைனஸ் சின்னு ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த ஏக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்னா 180 மைனஸ் பி மைனஸ் சின்னு போட போகிறேன். 180 மைனஸ் பி மைனஸ் சி. வேறு என்ன இருக்குது? ஒரு ப்ளஸ் பி இருக்குது, ஒரு மைனஸ் சி இருக்குது. ஒரு ப்ளஸ் பி ஒரு மைனஸ் சி. ஓகேவா? இப்போ ப்ளஸ் பிக்கு மைனஸ் பி கேன்சல் ஆகிட்டு மைனஸ் சி ரெண்டையும் பிடிச்சி எழுதுனா 180 மைனஸ் 2cன்னு வரும். அதாவது சைன் 180 மைனஸ் 2c. ஓகே, சைன் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ சைன் 2c அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இவங்க மூணு பேருக்கு பதிலாக இவங்க 3 பேரை நான் எழுத போகிறேன் எல்ஹெச்எஸ்ஸாக. ஸோ நம்மளோட எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு சைன் 2a ப்ளஸ் சைன் 2b ப்ளஸ் சைன் 2c. பட் நமக்கு என்ன வேணும்? 4 sin a sin b sin cன்னு ஆன்சர் வேணும் இல்லையா? ஸோ எல்ஹெச்எஸ்ஸை நான் மாடிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்தராக நான் என்ன பண்ண போகிறேன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னென்னா sin c ப்ளஸ் sin d ஈக்குவல் டு sin c ப்ளஸ் sin d ஈக்குவல் டு 2 sin c plus d by 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. ஸோ இந்த ஃபார்முலா தானா இவங்க ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இது என்ன ஆகுனா 2 sin c plus dக்கு பதிலாக 2a plus 2b 2a plus 2b by 2. அடுத்து cos
c minus d by 2, 2a minus 2b by 2. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். இவர் எப்படி எழுத போகிறேன்னா sin 2c. அப்போ sin 2aக்கான ஃபார்முலா 2 sin a cos a. பட் இங்கே c வந்திருக்கு, அதனால் இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், 2 sin c cos c. அதாவது ஆங்கிளில் பாதி பண்ணிடணும். ஸோ 2 sin c cos c. ஸோ sin 2cக்கு நான் ஃபார்முலா எழுதிட்டேன், இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபார்முலா எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 2 sin, இப்போ நான் 2 காமனாக வெளியே எடுத்தேன்னா 2 into a plus b by 2 cos 2 காமனாக வெளியே எடுத்தால் a minus b by 2 plus 2 sin c cos c. இவரை நான் ஒன்றும் பண்ணல. ஓகேவா? இப்போ இந்த 2 கட் பண்ணிக்கலாம், 2 கட் பண்ணிக்கலாம். அப்போது 2 sin a plus b cos a minus b plus 2 sin c cos c. ஓகேவா? மறுபடியும் இதுக்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். சரி, இங்கே வாங்க. இப்போது a plus b plus c equal to 180 சம்மளை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ நான் a plus b இங்கே வச்சுக்க போகிறேன், a plus b இங்கே வச்சுட்டு c அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 180 minus c. ஓகேவா? எனக்கு sin a plus bக்கான ஆன்சர் வேணும். அப்போ நான் இங்கே sin a plus b போட்டேன்னா இந்த சைட்லேயும் sin 180 minus cன்னு போடணும். அப்போது sin வேல்யூ ப்ளஸில் தான் இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டில். அப்போ sin a plus b equal to sin 180 minus theta equal to sin theta. அப்போ sin c. அப்போ sin a plus bக்கு பதிலாக இந்த இடத்துல நான் sin c போடலாம். ஓகே, அப்போ 2 sin c cos a minus b plus 2 sin c cos c. இப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே sin c காமனாக இருக்குது, 2 sin c காமனாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேருந்தும் நான் 2 sin c காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ 2 sin c காமனாக வெளியே எடுத்தாச்சு. இங்கே என்ன மீந்திருக்கு, cos a minus b. இங்கே என்ன மீந்திருக்கு, ஒரு cos c மீந்திருக்கு. ஓகேவா? இப்போ மறுபடியும் நான் இந்த cos cக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். a plus b plus c equal to 180 given in the sum. அப்போ எனக்கு c மட்டும்தான் வேணும், c இங்கே நிறுத்திக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் அந்தாட்ட கொண்டு போகிறேன். அப்போ 180 minus a plus b. ஓகேவா? இப்போ ரெண்டு சைட்லும் நான் என்ன எடுக்கணும், cos எடுக்கணும். ஏன்னா இங்கே cos இருக்குது. அப்போ cos c போட்டோம்னா இந்த சைடில் cos 180 minus a plus bன்னு போடணும். 180 minus a plus b. இப்போது நல்லா கவனிங்க, cos 180 minus thetaன்றது மைனஸ் cos theta. அப்போது ஏன்னா cos வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் வேல்யூ, அதனால் cos c equal to minus cos a plus b. புரியுதா? cos 180 minus theta வந்து மைனஸ் cos theta, தீட்டாவோட பிளேஸில் a plus b, அதனால் மைனஸ் cos a plus b. அப்போது இந்த cos cக்கு பதிலாக நான் என்ன போடணும், மைனஸ் cos a plus b போடணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 2 sin c அப்படியே இருக்கட்டும், cos a minus bயும் அப்படியே இருக்கட்டும். இந்த cos cக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், மைனஸ் cos a plus b. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாமா? இப்போ இன்னொரு ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டி வரும். அதாவது cos c minus cos d equal to cos c minus cos d equal to, இங்கே பாருங்கள், இது டோட்டலாக c, இது டோட்டலாக dன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தே ஆகணும். ஸோ இதுக்கு என்ன வரும் ஆன்சர்னா 2 sin c plus d by 2 c plus d by 2 sin d minus c by 2. அதாவது சைன் காஸ்ட்லேருந்து சைனுக்கு கன்வெர்ட் ஆகிடும் ரெண்டுமே. புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய சிஆர் a மைனஸ் பி, என்னோடய டிஆர் a ப்ளஸ் பி. ஓகே, ப்ராக்கெட்டுக்கு வெளியில் 2 sin c இருக்குது, நான் ஒன்றும் பண்ணல. இப்போ நான் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 2 sin c ப்ளஸ் டிக்கு என்ன வரும், a மைனஸ் பி ப்ளஸ் a ப்ளஸ் பி பை 2. ஆச்சா? அடுத்து என்ன இருக்குது, sin d மைனஸ் c, என்னோட டிஆர் a ப்ளஸ் பி.
இப்போ இதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டோம்னா மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். மைனஸ் உள்ளே எடுக்கும்போது மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 முடிஞ்சது. இப்போது 2 சைன் சி ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 சைன், இப்போ பாருங்கள் எது கேன்சல் ஆகுது, ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிட்டு 2a பை 2. இந்த இடத்துல சைன் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு 2b பை 2. புரியுதா? இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம், 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணி 4 அப்படின்னு வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் சைன் சி ப்ராக்கெட்டுக்குள்ளே சைன் ஏ சைன் பி. ஓகேவா? இந்த 2 தான் வெளியே எடுத்தாச்சு. 2 × 2 4 பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் சீனியாரிட்டி வைஸ் எழுதலாம். 4 முதல்ல இவர் எடுத்துக்கலாம், இவர் தான் சீனியர் மோஸ்ட்டு. 4 சைன் ஏ, அடுத்து சீனியர் மோஸ்ட்டு சைன் பி, அடுத்து ஜூனியர் மோஸ்ட் ஃபெலோ சைன் சி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 சைன் ஏ சைன் பி சைன் சி எல்லாமே சைனில் வந்துச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.